சிறகடிக்க ஆசை சீரியல்ல கட்டிக்குத்து வாங்கிட்டு நாமினேஷன் பண்ணிட்டு வந்து மீனா வீட்ல வந்து நான் நாமினேஷனை வாபஸ் வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்குற எல்லாருமே வந்து நீ எதுக்காக நாமினேஷனை வாபஸ் வாங்கணும், இதெல்லாம் அந்த சிந்தாமணியோட வேலையா தான் இருக்கும். நீ இதுக்காக பயந்துக்கிட்டு இந்த நாமினேஷனை வாபஸ் வாங்கினா அந்த சிந்தாமணி இன்னும் பயங்கரமா அட்டகாசம் பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம மீனாவை வாபஸ் வாங்க விடாம பேசி முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் சிந்தாமணி நம்ம பண்ணின சம்பவத்துக்கு இந்நேரம் பயந்து போய் அந்த மீனா நாமினேஷனை வாபஸ் வாங்க போகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. கத்தியால குத்துனவங்ககிட்ட காசை கொடுத்து நீ கொஞ்ச நாள் போய் குடவுன்ல ஒளிஞ்சுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல போலீஸ் வேறையா வராங்க விசாரணைக்காக. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மீனா தரப்புல இருந்து சிந்தாமணி மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா சிந்தாமணி இருந்துகிட்டு இல்ல இல்ல அவங்க மேல அனுதாப ஓட்டு வரணும்னு அவங்களே இப்படி சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேஸையே திருப்பி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்ன, சிந்தாமணி கிட்ட மேற்கொண்டு விசாரணை பண்ண முடியாது, போலீஸும் அங்க இருந்து திரும்பி போயிடுறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிந்தாமணியோட பொண்ணு ரேகா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரேகாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. தன்னோட அம்மா கிட்ட நீ என்ன பாரு தோக்கத்தான் போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ வரப்போற சம்பவம்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியாத அளவுக்கு சஸ்பென்ஸா தான் போய்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம மீனாவை மறுபடியும் ஹாஸ்பிட்டல் செக்அப்காக கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீனா கிட்ட நீ ஏன் நாமினேஷனை வாபஸ் வாங்கன்னு சொல்ற, அதெல்லாம் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே வாங்க போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க மீனா. அப்புறம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா மீனா கிட்ட ஏன் பேசுறாங்க அப்படிங்கறது தான் தெரியல. இந்த பக்கம் சிந்தாமணியோட ஆட்கள்லாம் வந்து சிந்தாமணி கிட்ட அந்த மீனா வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷனை வாபஸ் வாங்க போறது இல்லையா, ஸோ கண்டிப்பா எலெக்ஷன்ல நிக்க போறது உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மீனாவுக்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே சிந்தாமணி 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து அவங்க ஆளுகிட்ட கொடுத்து நமக்கு ஓட்டு போடுற எல்லாருக்குமே இந்த காசை கொடுத்துரு, ஓட்டு போடுற முடியறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா காசு எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி காசை எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட் டைம்ல மீனாவுக்கு ஆதரவா போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பாக்குற இந்த விஜயா முக்காடை போட்டுக்கிட்டு போய் போஸ்டர் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு இருக்கு. மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு சும்மா துரத்தி துரத்தி விஜயாவை அடிக்க விஜயாவோட மூஞ்ச மட்டும் அவங்களால பார்க்கவே முடியல. ஸோ அடி வாங்கிக்கிட்டே விஜயா தெருவில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆப்போசிட்ல நம்ம முத்து கார் ஓட்டிக்கிட்டு வராப்புல. ஆனா முத்து தன்னோட அம்மா அப்படிங்கிறத பாத்துறாப்புல. அதுக்கப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த அம்மா யாருன்னே தெரியல, மீனாவோட போஸ்டர் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க, சிந்தாமணியோட ஆளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.